இது நம்ம கேரட்டு பன்னீர் பாசிப்பயறு போட்ட பொரியல். அருமையான பன்னீர் இது வந்து கேரட் பொரியல் கேரட்டு திருவி வச்சுருக்கோம். சிறிய வெங்காயம் சிறிய வெங்காயம் ஒரு 5, 6 இது எடுத்து வச்சுருக்கோம். வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொப்பு. அது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். முதல் நாள் ஊற வைத்த பாசிப்பயறு எடுத்து வச்சுருக்கோம். பன்னீர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே தயார் பண்ணியிருக்கோம். வீட்டிலேயே தயார் பண்ண பன்னீர் அருமையாக பாருங்கள், சூப்பராக உதிரியாக அவ்வளோ எடுத்து உதிரியாக சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம இதை உதிர்த்து வச்சுருக்குறோம் பன்னீர். அதுக்கு தேங்காய் துருவலாக இல்லாமல் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம கேரட்டு பாசிப்பயறு முதல் நாளே ஊற வைத்த பாசிப்பயறு பன்னீர் போட்ட பொரியல். இது செட்டிநாட்டு ஏரியாவில் அருமையாக சொல்லக்கூடிய அருமையான அதாவது டீசெண்டாக சிட்டிலையும் இதுலேயும் இருக்கக்கூடிய அருமையான பொரியல். கேரட்டு பன்னீர் போட்ட அருமையான பொரியல். இப்போ சூப்பரான பன்னீர். எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு எண்ணெயை இது பண்ணியிருக்கோம். எண்ணெயில் முதல்ல தாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெயை சூடானோடனே அதில் தாளிக்க போகிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலையாக போட்டிருக்கோம். எண்ணெயில் தாளிக்கிறோம். வரமிளகா போட்டுக்கிறோம். அதனோட சிறிய வெங்காயம் நறுக்கிய சிறிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அருமையான கேரட் பாசிப்பயறு பன்னீர் பொரியல். அருமையான சூப்பரான ஒரு கேரட் துருவிய கேரட்டுகளை போடணும். உப்பு தேவையான அளவு இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை ஊற்றிக்கிறோம். தேங்காய் துருவலாகவும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கிறோம். இது நல்லாயிருக்கும். ஏன்னா பல்லு இருக்கிறதெல்லாம் நிற்காமல் இருக்கும். நேரடியாகவே சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும் தேங்காய் பால். இதில் முதல் நாள் ஊற வைத்த பாசிப்பயரை சேர்த்துக்கிறோம். கிண்டி கிளறி விடுறோம். அருமையான, ஏன்னா இப்போ புரதச்சத்து மிகுந்த பயிறு வகையில் இப்போ புரதச்சத்து மிகுந்தது அருமையான கேரட்டோட நம்ம பொரியலாக சேர்த்துக்கிறோம். அடுத்து பன்னீரை போட்டுருவோம். கேரட் அது வேக விட்டு பன்னீர் உதிரியாக நம்ம போடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அருமையான இது கேரட்டு பன்னீர் பாசிப்பயறு பொரியல். அருமையான பன்னீர் பாசிப்பயறு பொரியல் ரெடி. சூப்பரான அதை கருவேப்பிலையை போட்டுருவோம். இந்த பன்னீர் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது முட்டை பொரியல் செய்யல வெள்ளைக்கருன்னு சொல்லுவோம். அது மாதிரி பன்னீர் சூப்பராக இருக்கும். இது சைவம் செட்டிநாட்டு ஏரியாவில் சிறப்பான ஒரு இதில் பொரியலில் இது ஒரு கேரட் பன்னீர் பாசிப்பயறு பொரியல் ரெடி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அருமையான பாசிப்பயறு கேரட் பன்னீர் பொரியல் ரெடி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க.